ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் குணா. பப்ளிக் எக்ஸாம், போர்டு எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் இது எதிர்நோக்கி காத்திருக்க ஸ்டூடெண்ட்டாக நீங்கள், அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஸ்டூடெண்ட்ஸில் 2 ரகம் இருக்கிறாங்க. முதல் ரகம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க, சயின்டிஃபிக்காக பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பப்ளிக் எக்ஸாம் டேவை வெயிட் பண்ணி காத்துட்ருப்பாங்க. எதுக்குன்னா தன்னை வெற்றியாளராக நிரூபிக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை பார்ப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அருமையான ரிசல்ட்டை அவங்க வாங்குவாங்க. இது முதல் ரகம். 2வது ரகம் ப்ரிப்ரேஷனில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க மாட்டாங்க. பப்ளிக் எக்ஸாம் டேயில் பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் டே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் அந்த எக்ஸாம் டே ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது. அவங்களோட ரிசல்ட்ஸ்லேயும் பெருசாக எதிர்பார்த்த மார்க்ஸ் வராது. நீங்கள் முதல் ரகத்தில் இருந்து அந்த டேவை சக்ஸஸ்ஃபுல்லான எக்ஸாம் டேவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணுன்னா உங்களோட ஸ்டடி ஹாலிடே பிளான்ஸு வெரி ஸ்மூத்தாக ப்ரோக்ராம்டாக இருக்கணும். அது எப்படி பண்ணணுங்கிறத டாப் 10 டிப்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ லிங்க் மேலே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த டே ஆஃப் எக்ஸாம், அந்த டேயோட ப்ரீவியஸ் டே, அந்த நைட் ஸ்டடி, இந்த மாதிரி விஷயங்களில் என்னென்ன தவறுகள் நடக்குது, அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி நல்ல ஸ்கோருக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஸ்மார்ட்டர் தேன் ஹார்டர். சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே அவங்களோட லேர்னிங்கை ரொம்ப டஃப்பாக, ஹார்டராக, நான் ஸ்டாப்பாக, ஓவர் நைட் ஸ்டடியாக, கேப்பே விடாமல் ப்ரொசீட் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே எக்ஸாம் ஹாலில் ரொம்ப ஸ்லோவாக அவங்க படித்த விஷயங்கள்லாம் மறந்து போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. அப்போ ப்ரீவியஸ் டே உங்களோட லேர்னிங் எப்படி இருக்கணும்னா, எந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அட்டாச் பண்ணணும், அதாவது சில விஷயங்கள் மறந்து போதோ, சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக படிக்கணும்னு தோணுதோ, அந்த ஏரியாஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ண விஷயங்களை ஒரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணி ஹோல் கண்டென்ட்டை ஒரு தடவை ப்ரஷ் அப் பண்ணி கோத்ரூ பண்ணிடுங்க. உங்களோட லேர்னிங் ஸ்மூத்தாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டே நல்லா ரீகால் பண்ணி எக்ஸாம் ஹாலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ். ஆமாங்க, ஒவ்வொரு விஷயம் நீங்கள் செய்கிறப்பையும் ஹோல் ஹார்ட்டடாக அதில் மொத்தமும் இன்வால்வ் ஆகி முழு மனதோடு அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறப்போ கண்டிப்பாக அந்த விஷயத்தில் சக்ஸஸ் ரேட்டு அதிகம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிக்கிறீங்க. அப்போ அந்த எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி உங்களோட எல்லா சென்சஸையும் பயன்படுத்தி அந்த விஷயங்களை படிக்கிறப்போ அந்த கண்டென்ட்டு மறந்து போகாமல் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரியாக்ஷனை பொறுத்தவரையும் ஒரு ஆல்கஹாலும் ஒரு ஆசிடும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒரு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் நடக்கும். அதனால் வர ஒரு ப்ராடக்ட் தான் எஸ்டர். அந்த எஸ்டர் ஃபார்ம் ஆகிறது ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல்லில் இருக்கும், இல்லை ஒரு ஃப்ரூட்டி ஆர்டரில் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்போ நான் லிட்ரலி இந்த ரியாக்ஷன் 2 ரியேஜென்ட்டை நம்ம ஆட் பண்ணுற மாதிரியும் அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணோன்னே நீங்கள் படிக்கிற ரூம் ஃபுல்லாமே அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லு வர மாதிரி ஒரு ஃபீலோடு அந்த கொஷினை படிக்கணும். இன்கேஸ் அந்த எஸ்டரிஃபிகேஷன் கொஷின் பப்ளிக்கில் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் மறந்தாலும் இந்த விஷுவலைசேஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சில டிஃபிகல்ட்டான ஆன்சருக்கு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆன் த டே ஆஃப் எக்ஸாம் அது ப்ராப்பராக ரீகால் ஆகி ஃபுல் ஆன்சரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் in any activity, particularly in learning, is very important. Third tip என்னன்னு பார்த்தீங்கன்னா, learn from your mistakes. ஆமாங்க, இது வரைக்கும் so many fill test எழுதியிருப்பீங்க, யூனிட் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, ஸ்லாட் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, மிட் டேர்ம்ஸ் எழுதியிருப்பீங்க, அந்த மாதிரி ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க. எல்லா எக்ஸாம்ஸோட பேப்பர்ஸும் உங்கள்கிட்ட இருக்கும். ஒவ்வொரு தடவையும் உங்கள் டீச்சர்ஸ் அந்த பேப்பர்ஸை வேல்யூ பண்ணுறப்போ அதில் நீங்கள் பண்ணியிருக்கிற மிஸ்டேக்ஸை என்சர்க்கிள் பண்ணியோ உங்களை கூப்பிட்டு சுட்டி காட்டியோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பேப்பர்ஸை எடுத்து வைங்க. அதுக்குன்னு ஒரு 1.5 hours 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஒரு தடவை பார்த்து இது மிஸ்டேக், இதை நான் பண்ணக்கூடாது எக்ஸாம் ஹாலில்,
இந்த மாதிரி கரெக்டாக எழுதணும் அப்படின்றத உங்கள் பிரெயினுக்கு சொல்லுங்கள். இது நடந்ததுன்னா உங்கள் மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் ஆன்சருக்கு போகிறது கண்டிப்பாக நடக்கும் எக்ஸாம் ஹாலில். 4th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீ பேஸ்டு ரீகாலிங். ஆமாங்க, பப்ளிக் வேல்யூவேஷனில் அந்த எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கீ ஆன்சர்ஸை கையில் வச்சுக்கிட்டு தான் உங்கள் பேப்பர்ஸை வேல்யூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க கீ ஆன்சர்ஸ் வச்சு வேல்யூ பண்ணுறப்போ அந்த ஆன்சரில் முக்கியமான வேர்ட்ஸு கண்டிப்பாக இருக்கணும். அந்த வேர்ட்ஸை நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறீங்களாங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அது என்ன பண்ணணுன்னா உங்களோட ரீகாலிங் இந்த ப்ரீவியஸ் டே நடக்கிறப்பயே அந்த கொஷினை பார்த்தோன்னே இதில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் எழுதணும், என்னென்ன ஃபார்மில் எழுதணும், இல்லை டெரிவேஷன்ஸ் இருந்தால் என்னென்ன எழுதணும், ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதணும், அந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணியே நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் ப்ராபபிலிட்டிக்கு நீங்கள் போகலாம். 5th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் செல்ஃப் டாக். அப்படின்னா என்னென்னா உங்களோட ப்ரீவியஸ் லேர்னிங்கையும் இப்போ இருக்கிற லேர்னிங்கையும் கம்பேர் பண்ண போகிறீங்க. அப்படின்னா உங்களை வேறு யார் கூடயும் நான் கம்பேர் பண்ண சொல்லுங்க, உங்கள் கூடயே உங்களை கம்பேர் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரீவியஸாக ஒரு 70% லேர்னிங்கில் இருந்திருப்பீங்க, இப்போ 95-100%க்கு வந்திருப்பீங்க. அப்போ உங்களோட ப்ரீவியஸ் லேர்னிங்கை கம்பேர் பண்ணுறப்ப டெஃபினெட்லி ப்ரெசண்ட்டாக நீங்கள் கம்ஃபர்டபுளான லேர்னிங் பேட்டர்னில் இருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்போது அந்த மாதிரி நீங்கள் ஒரு 85%லேருந்து 90%, 95% லேர்னிங்க்கு போகிறப்போ உங்களுக்கே ஒரு செல்ஃப் ட்ரீட் கொடுத்துக்கோங்க, உங்களை பேட் பண்ணிக்கோங்க. யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி மூவிங் டுவர்ட்ஸ் ஹையர் கோல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அப்பப்போ உங்களோட பிரெயினுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக கொடுங்க. 6th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் கைடன்ஸ். ஆமாங்க, சம்டைம்ஸ் என்ன நடக்குதுன்னா ப்ரீவியஸ் டேயில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ ஒரு மிஸ்கைடன்ஸை உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அந்த பேப்பர்ஸில் வந்து முக்கியமாக இந்தந்த பேப்பர்ஸை பார்த்தாவே போதும், அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ்லாம் கிடைக்கும். பட் யூஸ்வலாகவே பப்ளிக் எக்ஸாம்ஸ் எக்ஸ்பர்ட்ஸால் எடுக்கப்படுறதுனால அது வெல் இன் அட்வான்ஸ் எடுத்திருப்பாங்க. அதில் லாஸ்ட் மினிட்ல சேஞ்சஸ் பண்ணுறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை டியூஷன் டீச்சர்ஸோட மிஸ்கைடன்ஸ்லேயோ உங்களோட தரோ ப்ரிப்ரேஷனில் எந்த ஒரு ட்ராப்பும் வரக்கூடாது. சம்டைம்ஸ் சோஷியல் மீடியா மூலமாக இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் இன்ஃபோ வருது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் மேலே கான்ஃபிடெண்ட்டாக ஃபெய்த் வச்சு உங்களோட பர்ஃபார்மன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டவுட் வரப்போ நீங்கள் ஒன்லி பிளேஸ் டு ரெஃபர் உங்களோட பெஸ்ட்டு டீச்சர்ஸாக தான் இருக்கணும். வேறு யாரையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்களோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் குறைச்சிக்காதீங்க. 7th டிப்பு ஸ்லீப் வெல் த ப்ரீவியஸ் நைட். முக்கியங்க, மினிமம் 6 hours ஸ்லீப் இருக்கணும். அப்போ தான் உங்களோட பிரெயின் செல்ஸ்லாம் ரெஜுவனேட் ஆகி நீங்கள் ப்ரீவியஸாக லேர்ன் பண்ண விஷயங்களை அவங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு ரீகால் பண்ணுறப்ப டக்குன்னு எடுத்து கொடுக்குற பொசிஷனில் இருப்பாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் உட்காந்து ஓவர் நைட் லேர்ன் பண்ணுற எந்த ஸ்டூடெண்ட்டும் பப்ளிக் எக்ஸாம் டேயில் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பிரெயின் ரொம்ப ஸ்லோவாகிடும், சம் மிஸ்டேக்ஸை பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக்ஸை அவங்களால அந்த எக்ஸாம் ஹாலில் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நல்ல ஸ்லீப் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணும். இந்த 8th டிப்புன்னு பார்த்தீங்கன்னா த டே மார்னிங். ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறீங்க, மைண்டை ரிலாக்ஸ்டாக வைங்க, காமாக வைங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிமிடங்கள் ஜஸ்ட் ரீகாலிங், எந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான நியூ கண்டென்ட்டையும் படிக்காமல் உங்களுக்குரிய ரிவிஷனை மட்டும் நீங்கள் குவைட்டாக பண்ணிட்டு வாங்க. மார்னிங் கம்பல்சரியாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக இருக்கட்டும். அண்டு எந்த ஸ்பைசி ஐட்டமோ உங்களோட எக்ஸாம் டைமில் டிஸ்டர்பிங் ஐட்டம்ஸோ ஸ்டொமக் அப்செட் பண்ணுற எந்த ஒரு விஷயங்களையோ எடுத்துக்காதீங்க. ப்ளைனான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. வெல் இன் அட்வான்ஸ் வீட்டிலேருந்து கிளம்புங்க. 9th பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் அண்டு எல்டர்ஸ்ட்டை பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குங்க. கண்டிப்பாக அந்த டே மார்னிங் உங்கள் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸ் எல்டர்ஸ்டோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆமாங்க, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ஒரு கைடிங் ஸ்பிரிட்டாக இருக்கும். அவங்களோட நல்ல எண்ணங்கள் உங்கள் எக்ஸாமை ஸ்மூத்தாக முடிக்கிறதுக்கு உதவும்.
10th டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஃபிசிக்கலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் டு ஃபேஸ் த எக்ஸாம். அப்படின்னா அந்த எக்ஸாம் வென்யூவுக்கு வெல் இன் அட்வான்ஸ் நீங்கள் போயிருக்கணும். உங்களோட ரூம்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெக்வயர்ட் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் உங்கள் கையில் இருக்கா அப்படிங்கிறத ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அவுட்புட்டை அந்த நாளில் எக்ஸாம் ஹாலில் உங்களால் கொடுக்க முடியும். கடைசியாக என்ன விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணணுன்னா என்னெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ டோன்ட்ஸ், முக்கியமான டோன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேவோட எக்ஸாம் பேப்பரில் இருந்த ஆன்சர்ஸோ, நீங்கள் எப்படி எழுதுனீங்களோ, ஃப்ரெண்டு எப்படி எழுதுனானோ அதை பற்றிய டிஸ்கஷன், அந்த அப்ஜெக்டிவ் ஆன்சர்ஸ் எதுக்குள்ளரையும் நீங்கள் போகக்கூடாது. ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சது நெக்ஸ்ட் எக்ஸாமை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் டோன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டே மார்னிங் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அன்வான்ட் டிஸ்கஷன்ஸ் அபவுட் யுவர் ப்ரிப்ரேஷன்ஸோ, ப்ரீவியஸ் டே நடந்த விஷயங்களை பற்றியோ எந்த ஒரு தாட்ஸ்குள்ளேயும் போகாதீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது. அதில் டிஸ்கஸ் பண்ணுற சில விஷயங்கள் உங்கள் மைண்டை ட்ரபிள் பண்ண வாய்ப்பு இருக்குது. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம எக்ஸாம் ஹாலில் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான காரியங்களை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். அது இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். எங்களோட சேனல் குணா ஜோ கிரியேட்ஸ்க்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்னு ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து சேரும். இது போல் நிறைய விஷயங்கள் எங்களோட சேனலில் இருக்குது. அதை ரெஃபர் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பப்ளிக் எக்ஸாம் டைம் உங்களோட லைஃப்பில் 1 or 2 times தான் வருது. அந்த எக்ஸாம் டைமை எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸோடு நீங்கள் பண்ணுறப்போ மிஸ்டேக்ஸ் கம்மியாக இருக்கும். உங்களோட சக்ஸஸ் ரேட்டு அதிகமாக இருக்கும். அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஒரு அற்புதமான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it is bye from Guna and Joe from Guna Joe Creates. Thank you friends. Thank you my dear students. All the best.